மக்களே வணக்கம். இந்த நெபோஷ் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் படிக்கலான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஈவன் நான் நெபோஷ் படிக்கிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து பெரிய ஒரு குழப்பமாகவே இருந்தது. நெபோஷ் நமக்கு படிக்கலாமா? நமக்கு வந்து சூட்டபிள் ஆகுமா? நம்ம கரியர் குரோத் ஆகுமா? அப்படின்ற நிறைய கேள்விகள் எனக்குமே இருந்துச்சு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, யங்கஸ்டர்ஸ் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஃபீல்டில் வரவங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வரவங்களுக்கு கூட இந்த கேள்விகள் இருக்கும். வெரி சிம்பிள். யாரும் நீங்கள் நெபோஷ் படிக்கிற மாதிரியா இருந்தாலும், ஸோ இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சவங்க சஜஸ்ட் வந்து டிப்ளமோ, பிஇ இந்த மாதிரி முடித்தவங்க நீங்கள் நெபோஷ் படிக்கும்போது ரொம்ப வேல்யூ இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட்ரி சைட்லேயோ இல்லை வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 10th 12th இல்லை பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இல்லை வந்து காமர்ஸு, இந்த மாதிரியான கோர்சஸ்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் நெபோஷ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க. பட் வந்து சேஃப்டி இஸ் டிஃப்ரெண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் என்ன சினாரியோ இருக்கோ அதை நான் ரியலாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி இருக்கவங்க படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது, பட்டு வேலை இல்லாமல் இருக்காது, உங்களுக்கான வேலைகள் கிடைச்சிரும். பட் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல்லே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சேலரி க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது க்ரோத் இருக்கணும், ஸோ நல்லா வந்து ப்ரொஃபஷனல் மெயின்டைன் பண்ணணும், ஆஃபீஸில் இருக்கணும், ஸோ நல்ல கரியர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான கோர்சஸ்கள் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெபோஷ் படிக்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் கம்பேர்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நெபோஷ் படிக்கிற மாதிரியா இருந்தால் இந்த மாதிரி படிங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெபோஷை தவிர்த்து இல்லை வேறு எதனா கோர்சஸ் படித்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா ஆடிட்டிங் ஃபீல்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடிட்டிங் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி இஹெச்எஸ், ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நிறைய ஆடிட் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். ஸோ ஆடிட் ஃபீல்டு போகிறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் வந்து சேஃப்டி ஃபீல்டு எடுத்தேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் ஃபீல்டு எடுத்தார். அவர் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ் இருந்தது. ஸோ ஏன் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன்னும் போது, ஸோ நல்ல ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்ஸ், நல்லா ரீட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னும் போது ஸோ அந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கும். கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஒரு இது பண்ணுறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இந்த சேம் சேஃப்டி ஃபீல்டில் நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும். ஸோ நெபோஷ் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் படிங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.